ஒரு ஊரில் முயலும் ஆமையும் வாழ்ந்து வந்துச்சு. அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு பிரச்சனை. யார் வேகமாக ஓடுறவங்கன்னு சொல்லி 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு வாக்குவாதம். நாளைக்கு நம்ம 2 பேத்துக்கும் ஒரு போட்டி வச்சுக்கலாம் ஆமையே. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியில் வின்னர். அதனால் நாளைக்கு அந்த போட்டி. சரி, நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறேன். ஆனால் நீங்கள் என்னை விட வேகமாக ஓடுவீங்க. அதனால தானே நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் சொல்கிறீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் எப்படியாச்சும் என் முயற்சியை கைவிடாமல் ஜெயிப்பேன் நான். அந்த முயல் ஆமையை ஏளனமாக நினச்சிட்டு, எப்படியா இருந்தாலும் இந்த ஆமை மெதுவாக தான் வரப்போகுது. இந்த ஆமையை விட நம்ம தான் வேகமாக ஓட போகிறோம். எப்படியா இருந்தாலும் இந்த ஓட்டப்பந்தயத்தில் நம்ம தான் ஜெயிப்போம். அதனால தானே இதை சொன்னேன். அடக்கடவுளே, இந்த முயலண்ணே வேணும்னே தான் இந்த போட்டியை சொல்லுச்சு. ஆனால் இந்த முயலண்ணே வேகமாக ஓடுது. இருந்தாலும் நம்ம போகலாம். அந்த அண்ணனை எப்படியாச்சும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஆமை வேகமாக போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் முயல் தன்னோட ஆசையினால் போகிற வழியில் பழக்கூடையை பார்க்கவும் பழங்களை சாப்பிட்டுட்டு தூங்கிருச்சு. அந்த டைமில் ஆமை வேகமாக போய் அந்த போட்டியில் ஜெயிச்சிருச்சு. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆமை இந்த போட்டியில் ஜெயிச்சது. முயல் ஆனால் லேட்டாக அந்த இடத்துக்கு வந்துச்சு. உருவத்தை வச்சு எடை போட்டது ஏன் தப்பு தான் ஆமையே, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு இந்த முயல் ஆமைக்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு.